கிளப்டா வருதுடா. சிம்பிள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட் எப்படிடா ப்ரிப்பேர் பண்றோம்? டூ ஓப்பனிங் ஸ்டாக். புக் மட்டும் பார்க்காதீங்க. புக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கு. ஐ வில் மேக் இட் வெரி சிம்பிள் ஃபார் யூ. ஏன்னா இதுலேருந்து ஒரு கொஷின் வரும். ஆனா அந்த கொஷின் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நம்ம ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, ரொம்ப சிம்பிளிஃபைடா கிராக் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனா இந்த கொஷின் அட்டன் பண்ணீங்கன்னா இந்த கொஷின் ஈஸியா டஃபா இருக்காதுடா. மாடியூல் 2 கொஷின் ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னன்னா அந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஃபார்மேட் நம்ம இதுல வந்து பெருசா கொடுத்துருக்காங்க. அவ்வளோலாம் நம்ம கஷ்டப்பட வேணாம். சிம்பிளிஃபைடா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க என்னோட கிளாஸ்ல முடிஞ்ச வரைக்கும் 4 சப்ஜெக்ட்டுக்குமே நான் கிளாஸ் நல்லா கவனிச்சுட்டு அந்த எப்பெல்லாம் நான் ஃபார்மேட்டு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா கிளாஸ்லயே முடிஞ்ச வரைக்கும் நல்லா மனசிலாக்கின்றேங்க. அப்போ ஹோம்ஒர்க் போடும்போது ஈஸியா இருக்கும். சரியா? ட்ரேடிங் அக்கௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ஓப்பனிங் ஸ்டாக், டூ பர்ச்சேசஸ், less purchase returns, டூ கோல், டூ கேஸ், அப்புறம் இது பை சேல்ஸ், லெஸ் ரிட்டர்ன்ஸ், அப்புறம் பை க்ளோசிங் ஸ்டாக். இப்படி எடுத்துட்டு போவோம்ல கண்ணா. அப்புறம் பிஎன்எல், அப்புறம் இங்க டூ கிராஸ் ப்ராஃபிட். நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல இந்த டூ கிராஸ் ப்ராஃபிட் பை கிராஸ் ப்ராஃபிட்டா வந்துடும். டூ அட்மின் எக்ஸ்பென்சஸ், டூ இன்சூரன்ஸ், டூ டூ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், அப்புறம் டூ ஆப்ரேட்டிங் இன்கம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன்னா ஒரு இந்த மாதிரி ஸ்பிளிட் இருக்குன்னா எப்படி இருக்கும்? திருப்பியும் அதே இது பிஎன்எல் அக்கௌண்ட். இங்க இது வரைக்கும் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கணா. இங்கேருந்து பை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் சும்மா ஒரு ஸ்பிளிட் கொடுக்குறேன். டூ டெப்ரிசியேஷன். ஓகேவா? டூ நான் இதெல்லாம் நான் கேஷ் ஐட்டம்ஸ். நான் டூ ப்ராஃபிட் அண்ட் டூ லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசர்ட். அப்புறம் இதுலேருந்து டூ இன்கம் டேக்ஸ், டூ நெட் ப்ராஃபிட். இப்படி வருமா? அப்புறம் பேலன்ஸ் ஷீட் முக்கியமானது. டூ இன்ட்ரெஸ்ட். பேலன்ஸ் ஷீட்ல இங்க என்ன வரும் ஸ்ரேயா? லயபிலிட்டில ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல். வெரி குட். அப்புறம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், நான் இது வந்து லாங் டேர்ம் லயபிலிட்டி. அப்புறம் கரண்ட் லயபிலிட்டி. இந்த பக்கம் வந்து ஃபிக்ஸ்ட் அசட், லாங் டேர்ம் அசட், அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ஃபிக்ஸ்ட் கரண்ட் அசட். கரெக்டா? இப்படி தானே வரும். ரெண்டு ஃபார்மேட்டும் இருக்கு செல்லம். ரெண்டாவது ஃபார்மேட் கொஞ்சம் டீடைல்டு ஃபார்மேட்ரா. ம். ஓ, ரெண்டு ஃபார்மேட்னா என்ன சொல்ற செல்லம்? வெர்டிக்கல் ஃபார்மேட், ஹாரிசான்டல் ஃபார்மேட் அப்படி கேக்குறீங்களா? இல்ல இல்ல செல்லம்மா. ஏய், இந்த ஸ்லீப்பிங் லைன் என்ன சொன்னீங்க? ஆ ஹாரிசான்டல் ஃபார்மேட் கிடையாது, வெர்டிக்கல் ஃபார்மேட் தான்.
நான் இது எப்படி இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? இங்கேருந்து உங்களுக்கு அப்படியே மாத்துறேன் நான் வேற எதுவும் இல்ல. இப்போ நம்ம படிச்சது இதுவா? இப்ப நம்ம சிஎம்ஏல படிக்க போறது என்னன்னா, சேல்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும்டா. சேல்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆரம்பிப்பாங்க. பிளஸ் இந்த ஸ்ட்ரெச் இருக்குல்ல கண்ணா, இது ஃபுல்லுத்தையும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? காஸ்ட் ஆஃப் குட் சோல்டுன்னு இங்க சொல்றாங்க ஃபார்மேட்ல. ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஏதோ ஒன்று. லெஸ் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு. இது ஃபுல் இதையும் நம்ம இங்க பண்றோம்ல கண்ணா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி காஸ்ட் ஆஃப் குட் சோல்ட் ஒரு நம்பரா எடுத்துட்டு வரணும். லெஸ் சாரி எக்ஸசைஸ் டியூட்டி. ஏய் இந்த எல்எல்பின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல ஒரு ஃபார்மேட் படிப்பீங்க தெரியுமா? லிமிடெட் லைபிலிட்டி ஃபார்ம்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும் தெரியுமா? எஃப்ஏல ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்ல பார்ட்னர்ஷிப்ல. அந்த அந்த ஃபார்மேட் தான் செல்லம்மா இது. இவ ஸ்ரேயாக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். செல்லம் இந்த பாயிண்ட் தான் கண்ணா கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? அதுலேருந்து லெஸ் வெறும்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றது என்னது? இந்த பார்ட் எல்லாமே கனெக்ட் பண்ண முடியறதாடா? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லெஸ் ஆட் ஆப்ரேட்டிங் இன்கம். இதுலேருந்து வருது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதான் இது. ஓகேவா? அடுத்தது லெஸ். இது இது எல்லாமே என்ன? நான் கேஷ் ஐட்டம் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ் ஆர் எக்ஸ்பென்ஸ். இது என்னது? இந்த பக்கம் என்ன வரும்னா நான் ஆப்ரேட்டிங் இன்கம். ஸோ லெஸ் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். இதுலேருந்து வருது இல்ல கண்ணா, add less non-operating and non-cash items. Add non-operating income. இதுலேருந்து வருதுல்ல, இதுக்கு இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், சாரி ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அடுத்தது லெஸ் இன்ட்ரெஸ்ட். ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பிபிடின்னு சொல்லுவாங்கடா. அப்புறம் லெஸ் டாக்ஸ் பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அப்புறம் less items related to um, less extraordinary items. அப்புறம் less items relating to discontinuing operations. அப்புறம் profit for the period. சொல்லுமா இது எப்படி மாறி இருக்குன்னா, இப்ப நம்ம அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு போட்டத ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிச்சு இத காஸ்ட் ஆஃப் குட்ஸ்னு சொல்றாங்க. அதுலேருந்து வரத கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்றாங்க. அப்புறம் இது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ நம்ம அட்மின் எக்ஸ்பென்ஸ், இன்சூரன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங் செப்பரேட்டா நமக்கு காமிக்கிறது
மாடியூல் 2ல என்ன சொல்றாங்க தெரியுமா? இது எல்லாத்தையும் நீ ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸா ஒன் நம்பரா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சாலரீஸ். சாலரீஸ் இங்க என்ன எப்படின்னு சொல்லுவாங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ். புரியுதா? வேஜஸ் தனியா காமிச்சிடணும் சொல்லம் இங்க. ஓகே. இங்க சாலரீஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ். அதுலயே சாலரீஸ் வரும், போனஸ் வரும், ப்ராவிடன்ட் ஃபண்ட் வரும், எல்லாமே வந்துரும். சரியா? அதுக்கப்புறம் விட்டோம்னா நான் கேஷ் ஐட்டம் டெப்ரிசியேஷன், நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லாஸ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் தனியா ஒரு லைன், இன்கம் டாக்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு இன்கம் டாக்ஸும் இங்க தனியா காமிக்கணுங்கண்ணா, ஒரு ஒரு லைன் ஐட்டமா செப்பரேட்டா. புரியுதாடா உங்களுக்கு ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கிறது? அதாவது இது உங்களுக்கு ஆல்ரெடி பரிச்சயமான ஃபார்மேட்டை நான் அப்படியே நம்ம மாடியூல் டு ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபார்மேட் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்ட்டு. இதுல வந்து இதுல கஷ்டமான விஷயம்ன்றத விட நம்மளுக்கு மைண்டுக்கு வந்து ஐயோ இது ரொம்ப ஹியூஜா இருக்கு போல இருக்குன்றது திங்கிங் ஜாஸ்தி இந்த மாடியூல் 2ல. ஏன்னா ஒரு மாதிரி பிரம்மாண்டமா கொடுத்துருக்கான், பாகுபலி மாதிரி கொடுத்துருக்கான் அந்த ஃபார்மேட்டே. ஆனா நம்ம வந்து அது பாகுபலி மாதிரி எடுத்துக்காம ஒரு லப்பர் பந்து மாதிரி எடுத்துட்டு சிம்பிளிஃபைடா போடுறதுக்கு தான் நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்ல இருந்து செல்லம் அப்படியே இந்த ஃபார்மேட்டை நீங்க எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பேஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு, ஒரு ஃபார்மேட் மைண்ட்ல இருக்கு. அந்த ஃபார்மேட்டை எப்படி வந்து தீப்தி ஸ்லீப்பிங் லைன் என்னடா? ஹாரிசாண்டல் தானே? ஸ்லீப்பிங் லைன்றது ஹாரிசாண்டல் தானடா வெர்டிகலா? ஆ அப்ப இந்த வர்டிக் ஹாரிசாண்டலா இருக்கிற ஒரு ஃபார்மேட்டை எப்படி வர்டிகுலரா வர்டிகுலா நீங்க எப்படி எடுத்துட்டு போகணும் வித்தவுட் மக்கிங் அப், வித்தவுட் ஹேவிங் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் இல்லாம எப்படி பண்ணணும் அப்படின்றதாங்க நான் சொல்றேன். ஒரே நிமிஷம். ஸோ இதுக்கு அண்டர்லைன் வரும், இதுக்கு அண்டர்லைன் வரும், இதுக்கு அண்டர்லைன் வரும், இதுக்கு அண்டர்லைன் வரும். இதாண்டா ப்ராஃபிட்டோடது. ஓகே கண்ணா. இப்ப பேலன்ஸ் ஷீட் எப்படி தெரியுமா வரும்? இவங்களுக்கு வந்து நம்ம மாடியூல் ஆ பேலன்ஸ் ஷீட் சஜஸ்டட் இன் பார்ட் 1 ஆஃப் டிவிஷன் 1 ஆஃப் ஷெட்யூல் 3. ரெண்டு டிவிஷன் இருக்குடா அது. ஒரு நிமிஷம். ஆ டிவிஷன் 1ல ஈக்விட்டி ஃபர்ஸ்ட் வருவாங்க செல்லம்மா. ஓகேவா? ஈக்விட்டி வந்து அசட் வருவாங்க. நம்ம இவங்க இருக்காங்கல்ல, ரெண்டாவது டிவிஷன் இருக்குல்ல, அவங்களுக்கு ஈக்விட்டி வந்துட்டு அசட் வருவான். ரெண்டாவது ஃபார்மேட்டுக்கு அசட் வந்துட்டு ஈக்விட்டி வருவான் செல்லம்மா. இவங்க இருக்காங்களடா ஒரு ஃபார்மேட்டு ஃபர்ஸ்ட் டிவிஷன் 1க்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்விட்டி வருவாங்க கண்ணா, அவங்களுக்கு கீழே அசர்ட் வருவாங்க. ஆனா நம்ம ரெண்டாவது ஃபார்மேட் இருக்குல்ல, அசர்ட் வருவாங்க, அடுத்தது ஈக்விட்டி வருவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் டிஃபரன்ஸ்லாம் இல்ல. இப்போ இந்த ஃபார்மேட்ல ஈக்விட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வருது, அப்படியே அழகா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற டேட்டா எடுத்துட்டு அசர்ட்டை கீழே போட்டு டோட்டல் போட்டுருங்க. நம்ம செகண்ட் ஃபார்மேட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து அசர்ட்டை ஃபுல்லா எடுத்துட்டு ஈக்விட்டி கீழே போட்டுருங்க. இது இப்ப நான் சொன்னது டிவிஷன் 1. ஓகேவா?
இப்போ நம்ம ஃபார்மேட் பார்க்கலாம் புக்லேருந்து. இப்போ நான் அலைன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். செல்லம் ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம், யாரோ வந்திருக்காங்க. இப்போ இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்றேன்னா, இப்போ இதுதான் கண்ணா இந்த மாடியூல் 2 ஓட ஹை ஓவர்வியூ தான் செல்லம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மேட்லேருந்து டிவிஷன் 1யும் டிவிஷன் 2யும் நீங்க அசஸ் பண்ணிக்கலாம். டிவிஷன் 1க்கும் இதே ஃபார்மேட் தான், டிவிஷன் 2க்கும் இதே ஃபார்மேட் தான். ஆனா கீழே ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் ஆட் அப் ஆகும். ரீஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரீஸ்டேட்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மெத்தடை நான் மாற்றும் போது, இப்போ ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்லேருந்து டெப்ரிசியேஷன் மாத்துறேன், இல்லை அசர்ட் வேல்யூ ஏதாவது ரீவேல்யூவேஷன் பண்றேன், ரீஸ்டேட் பண்றேன் அப்படின்னா அந்த இம்பாக்டையும் நான் இங்க சேர்த்து கொடுப்பேன். ஓகேவா? ஆட் அந்த ரீஇன்ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அசர்ட் ஆர் லயபிலிட்டி. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம்டா, அவ்வளவுதான் சேஞ்ச். ஓகேவா? இந்த ஐட்டம் மட்டும் தான் அந்த பழைய ஃபார்மேட்டுக்கும் புதிய ஃபார்மேட்டுக்கான சேஞ்ச். அப்புறம் இதோட சேர்த்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈக்விட்டி அப்படின்னா உன்னோட கேபிட்டல், ஷேர் கேபிட்டல்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் பேலன்சஸ் போட்டுக்கணும் செல்லம். அப்புறம் டியூரிங் த இயர், அப்புறம் டியூரிங் த இயர்ல வந்து அடிஷனா அந்த ரிசர்வ்ல இருந்து பைசா எடுத்திருக்கேனா அது. அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஹை லெவலா. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 4000 ரூபாய் இருக்குடா. ஓகேவா? 4000 இருக்குக்கணும். இந்த வருஷம் வந்து நான் என்ன பண்றேன்னா அதுல இருந்து ஒரு 2000 ரூபாய் எடுத்துன்றேன் அப்படின்னா, அப்ப இங்க 4000 minus 200, my closing balance will be plus 200. இந்த இம்பாக்ட் கொடுக்கணும் செல்லம். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மட்டும் கிடையாது, டிவிடெண்ட் ஈக்குவலைசேஷன் ரிசர்வ்ஸ், profit and loss account, anything that is impacting your equity, investment fluctuation fund, development rebate reserve, security premium, இது இப்படிதான் சொல்லுமா. இதோட அப்டேட் கொடுக்கறது தான் டிவிஷன் 2 ஓட ஒரு அடிஷனல் ஃபீச்சர். அதை தவிர இதுக்கும் அதுக்கும் மேஜர் சேஞ்சே கிடையாது. ஓகேவா? இது ஹை லெவல் ஓவர்வியூ சொல்லலாம், ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இதுல வந்து இப்போ கன்சாலிடேட்டடா இங்க வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா. இப்போ அதை நீங்க வந்து நோட் 1 அப்படின்னு போடுறீங்கன்னா, கீழே நோட் 1க்கு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸோட இந்த எல்லாமே கொடுக்கணும். அட்மின், இன்சூரன்ஸ் என்ன, எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நம்பர் நம்பரா கொடுக்கறதா நோட் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸ்டெப் 1, ரைட் நோட் நம்பர்ஸ். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். இங்க 1 போட்டு 3 போட்டு அப்புறம் அடுத்தது 2 போட்டு அப்படி பண்ணக்கூடாது. 1 2 3 4 லைனா எழுதணும். அப்புறம் கீழே அது ஒன்றுத்தோட பிரேக்கப் எழுதணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் அக்கௌண்ட், அப்புறம் டாக்ஸஸ் தனியா எடுத்து எழுதணும். டெப்ரிசியேஷனுக்கு கொஞ்சம் ஒர்க்கிங் எப்பவுமே இருக்கும்டா. எப்படி கொடுத்துருப்பான்னா, இந்த வருஷத்துல வாங்கியிருக்கேன், இந்த வருஷத்துல வந்து இது வித்திருக்கேன், இந்த வருஷத்துல அக்வயர் பண்ணியிருக்கேன், திருப்பி 2 3 வருஷம் கழிச்சு ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட் மாத்திட்டேன், அப்ப அந்த டெப்ரிசியேஷனுக்கு ஒர்க்கிங் இருக்கும். அப்புறம் பேலன்ஸ் ஷீட் ஓவர்வியூ. இதுதான் ஸ்டெப் 1 டு ஸ்டெப் 6. ஓகேவா? புரியுதாடா உங்களுக்கு? எப்படி ஒரு சம் மாடியூல் 2 அப்ரோச் பண்ணோம்னு பார்க்குறோம் இப்போ நான்.
இதை இப்ப நம்ம வந்து we are going to get into details. அதான்டா அவரு 5:30 to 6:30 ஆர் 6 to 7 ரெண்டுத்துல எது இருந்தாலும் ஓகே. அவங்க கிட்ட கேட்டுக்கோ, கேளு அப்படி சொன்னாங்க. நீங்க எனக்கு பார்த்துட்டு மட்டும் பிங்க் பண்ணுங்க. எந்த ஸ்லாட் ரெண்டு பேருக்கும் ஓகேன்னு சொல்லுங்க. 6 to 7 தான் ஓகே வேணா? 6 to 7 ஓகே. ஓகேடா, நான் அப்ப 6 to 7 போட்டுடுறேன். இப்போ இந்த கான்டென்ட்டோட சேர்த்து ஒரு குட்டி குட்டி சம்ஸ்லாமும் இருக்குடா, ரொம்ப ஈஸி சம்ஸ், அதெல்லாமும் கவர் பண்ணிடுறேன். சி இங்க பாருங்கண்ணா, டிவிஷன் ஒன்னுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், டிவிஷன் ஒன்னுக்கு பேலன்ஸ் ஷீட், அப்புறம் டிவிஷன் டூக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 மாடியூல் இருக்கு. இங்க என்ன பண்ண போறோம்னா, P&L அக்கௌண்ட் அதோட கான்டென்ட்ஸ் என்ன, டிவிஷன் ஒன் ஆஃப் ஷெட்யூல் 3, பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்ம் அண்ட் கான்டென்ட்ஸ் என்ன, டிவிஷன் ஒன் ஆஃப் ஷெட்யூல் 3, அப்புறம் வாட் ஆர் த மேஜர் சேஞ்சஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி இருக்கு இல்லையா, அது என்னன்றதை நம்ம இதுதான் படிக்க போறோம். இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா வந்து என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா, இன்கம் ஸ்டேட்மெண்ட் அதான் P&L அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணுவோம். சேஞ்சஸ் ஆன் ஈக்விட்டி தேவை இருந்தா இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோடா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஜென்ரலா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இதெல்லாம். இதெல்லாம் யார் ரெகுலேட் பண்றாங்க, என்ன ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013, 2014ல அப்புறம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 3 பேருமே அது வந்து கைட்லைன் மாதிரி பண்றாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றது என்ன, பேலன்ஸ் ஷீட், P&L, அப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அப்புறம் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் நோட் இஃப் எனிதிங் இஸ் தேர், which includes the statement of changes in equity. ஃபினான்ஷியல் இயர்னா என்ன சொல்லுவோம்டா, 1st April to 31st March. ஜென்ரலா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்ல குவார்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் as per SEBI. இப்போ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பை என்டிட்டிஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோச்சலாம், P&L என்ன கொடுக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும். பேலன்ஸ் ஷீட் என்ன கொடுக்கும்னா ஃபினான்ஷியல் பொசிஷனை கொடுக்கும். ஓகேவா, நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டிக்கா இருக்கட்டும், இன்சூரன்ஸ்க்கா இருக்கட்டும், பேங்கிங்கா இருக்கட்டும், தனி அதுக்குன்னு தனி வந்து ஆக்ட் இருக்கு, எல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி கம்பெனிஸ்க்குன்றது வந்து இவங்க இப்ப இங்க சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் கம்பெனிஸ்ல இன்க்ளூட் ஆகுது, which contains schedule 2 and schedule 3. சரியா, இப்ப எப்பவுமே ஏஜிஎம்ல வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பப்ளிஷ் பண்ணணும். இல்ல ஒரு கம்பெனிக்கு ஒன் ஆர் மோர் சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை தவிர கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ரிப்பேர், அதான் அந்த ஹோல்டிங் அண்ட் சப்சிடரி கம்பெனில கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று படிப்பீங்க. ஓகேவா, இது வந்து the provision of this act வந்து is applicable to the preparation, adoption and audit of the financial statements. Next வந்து financial statements வந்து they do not comply with accounting standards. ஓகேவா, the company should disclose in its financial statements the deviation from the accounting standards, reasons for such deviation and financial effects. இன்னொன்று மெயினா என்னன்னா, இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா ஃபைனலா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ரிஜிஸ்ட்ராரோட ஃபைல் பண்ணணும். 30 days ஏஜிஎம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணும். அதான் இந்த 129 செக்ஷனும் 137 ஒரே கிளாஸ் சப்செக்ஷன் 1 சொல்றது. ஓகேவா, இங்க வந்து இது மட்டும் பாத்துக்கோ செல்லமா, இது மூணுமே நல்லா பாத்துக்கோங்க. எம்சிக்யூ கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட். ரூல் 12 சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொரு கம்பெனியும்
ரிஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டுகெதர் வித் ஃபார்ம் 2A OC-4 இதை நோட் பண்ணிக்கோங்க செல்லம். இது ரெண்டுமே ரிஜிஸ்ட்ரார் கிட்ட இவங்க வந்து ஃபைல் பண்ணும்போது இது கொடுக்கணும். ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்டென்சிபிள் பிசினஸ் ரிப்போர்ட்டிங் லாங்குவேஜ் XBRL ஃபார்மேட்ல தான் கொடுக்கணும்ன்றது மேண்டேட்டரி ஆயிடுது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி. புரியுதாடா? செல்லம் இதுவும் இதுவும் MCQல கேட்பாங்க, நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் டிவிஷன் 1ல என்ன இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டும் P&L அக்கௌண்ட்டும். ஓகேவா? ஷெட்யூல் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் என்ன சொல்றதுன்னா 3 டிவிஷன்ஸ் இருக்கு. டிவிஷன்ஸ் 1ல பேலன்ஸ் ஷீட் P&L அக்கௌண்ட் இருக்கு. டிவிஷன் 2ல ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ கம்பெனி ஹூஸ் ஃபினான்ஷியல் சி இந்தியன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் 2015 பேஸ் பண்ணி என்னெல்லாம் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இன்கார்பரேட் பண்றது டிவிஷன் 2ல. டிவிஷன் 3 NBFCs. NBFCsனா என்னடா அர்த்தம்? ஃபினான்ஷியல் கம்பெனி. எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா செல்லம்? இவங்களாம் தான்டா பஜாஜ் ஃபினான்ஸ், மஹிந்திரா ஃபினான்ஸ், ஓகே, L&T ஃபினான்ஸ். ஆமா, இவங்கதுல எல்லாமே பாத்தீங்கன்னா NBFC கம்பெனி. NBFC கம்பெனியையும் RBI ரெகுலேட் பண்றாங்க, நாட் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி. இப்படி கேட்பாங்கடா. ரைட் அ ஷார்ட் நோட்டா ஞாபகம் இருக்கா? ஆடிட்டிங்ல கூட NBFC பத்தி ஒரு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இப்படி கேட்பாங்க, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் NBFCs, give examples of NBFC company, what is their role அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதலாம். எனி 5 எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. இதுதான் நம்ம இப்போ டிவிஷன் 1 ஆஃப் ஷெட்யூல் 3 பார்க்க போறோம். இதெல்லாம் ரொம்ப வளவளன்னு இருக்கும், இதெல்லாம் வேண்டாம். 2.1 பாருங்க செல்லம்மா. இப்ப நான் சொன்ன அதே ஃபார்மேட் வரும் பாருங்க. ரெவென்யூனா என்ன? சேல்ஸ். சேல்ஸ் பிளஸ் அதர் இன்கம் வில் கிவ் யூ டோட்டல் இன்கம் லெஸ் எக்ஸ்பென்சஸ். பாருங்க செல்லம், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டா மெட்டீரியல் கன்சியூம்டு சொல்லலாம். அதெல்லாம் செல்லம்மா எல்லாம் பர்ச்சேசஸ், ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்கோட டிஃபரன்ஸ், அப்புறம் வேஜஸ், அது எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. இதுல வந்து இங்க எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்றது P&L ஓட ஐட்டமும் வந்துரும், ட்ரேடிங்கோட ஐட்டமும் இன்க்ளூட் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓகேவா? அதாவது இந்த இந்த ரெண்டுத்தோட ஐட்டம் இருக்குல்ல சொல்லுவாங்க, எல்லாமே ஒரே இதுவா காமிச்சிருவாங்க. ஓகேவா? அது என்ன சொல்லுவாங்க? காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு. இதுல இருந்து வருது பாத்தீங்களா? இது என்ன சொல்லுவோம்னா இந்த ஐட்டம் சொல்லுவோம்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸெப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம்ஸ். அப்புறம் எக்ஸெப்ஷனல் ஐட்டம்ஸ், ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம்ஸ், எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம்ஸ், PBT. 95% எக்ஸ்ட்ரார்டினரி ஐட்டம்லாம் ரொம்ப ரேர்டா. 95% உங்களுக்கு வராது, ரொம்ப ரேரா கொடுப்பாங்க. ஓகே, PBT முடிச்சா டாக்ஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா பேட் கிடைச்சிடும் சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் யுவர் கான்செப்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் வரும். டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ்னா என்னன்னா கரண்ட் இயர்ல, அதாவது எந்த இயர்க்காக நான் ரெடி பண்ணியிருக்கேனோ அந்த இயரோட அந்த யூனிட்டை நான் ஷட் டவுன் பண்றேன், நோ மோர் அந்த யூனிட், அதுதான் டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் லே டவுன் அ பிக்சர் ஃபார் கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ், then you should lay down a picture of discontinuing operations. அதோட ப்ராஃபிட் என்ன, அதோட டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னா, அப்புறம் கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் பிளஸ் டிஸ்கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் சேர்த்து வருது தான் டோட்டல் ப்ராஃபிட். ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ? பேசிக் பிளஸ் டைல்யூட்டட். ஓகேவா? சிலமா நான் என்ன பண்றேன்னா இது வரைக்கும் உங்களுக்கு முடிக்கிறேன், இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. அதாவது நான் இப்ப என்ன எடுக்க போறேன்னா, இப்ப சேல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், எது எடுத்துக்க கூடாது, ஃபினான்ஸ் காஸ்ட்னா எப்படி இதுவாகுது. இப்ப நீங்க என்ன பண்ணிக்கோங்க, குட்டி நோட் எடுத்துக்கோங்க கடமா. ஃபர்ஸ்ட் இத பார்த்து எழுதுங்க. இது வரைக்கும் பார்த்து மட்டும் சிலம். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஃபார்முலா என்னடா? தீப்தி, net profits available to equity shareholders divided by number of equity shares.
ஒருவேளை டைல்யூட்டட் கேட்டாதான் உங்களுக்கு இந்த வெயிட்டடா, இந்த ரைட் இஷ்யூ இம்பாக்டா, போனஸ் இஷ்யூ இம்பாக்டா, கன்வெர்டபிள் டிபென்ச்சர்ஸ் இம்பாக்டா, கன்வெர்டபிள் வாரன்ஸ் இம்பாக்டாலாம் வரும். ஜென்ரலா செல்லம் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்டர் லெவல்ல பேசிக் மட்டும் தான் சொல்றாங்கடா, டைல்யூட்டட் வரது இல்லடா. பட் ஒரு ஃபார்மேட்டுக்காக எழுதி வச்சுக்கோங்க. புரியுதா? அந்த ஃபார்மேட் ஞாபகமா புரியுதா? எப்படி எடுத்துட்டு வரணும் புரியுதா? இப்போ நான் இங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் செல்லம். அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இதை மொத்தத்தையும் அட்டஸ்டச்சு ஒரே இதுவா எடுத்துட்டு வராங்க. இப்படி ஓகேவா செல்லுமா? இது மொத்தத்தையும் ஒரே இதுவா எடுத்துட்டு வராங்க, அவ்வளவுதான். பேலன்ஸ் ஷீட் காமிக்கிறேன்டா. இங்க பாரு செல்லம், நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி வரும், அடுத்தது அசெட்ஸ் வரும்னு சொன்னேன்ல, பார்ட் ஒன். இங்க பாருங்க, ஈக்விட்டி. ஆனா நீங்க இந்த ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கணும்டா. பர்டிகுலர்ஸ் மேம், இந்த ஒருவேளை ஒரு சம்பளம் வந்து ஒரு வாட்டி லாங் டேர்ம் போரிங்ஸ் இருக்கு, ஒரு வாட்டி எனக்கு கரண்ட் லைபிலிட்டி வந்து 2 தான் இருக்கு, 3 தான் இருக்குன்னா, இந்த நோட் நம்பர்ன்றது உங்களோட அட்வான்டேஜ், உங்களோட சாய்ஸ் தான். ஒவ்வொரு சமுக்கும் மாறும் நோட்ன்றது. ஆனா அந்த ஒவ்வொரு சமுக்கு மாறுதா நீங்க சீக்வன்ஸா எழுதணும். 1 2 3 4 எழுதணும். ஷேர் ஹோல்டருக்கு 1 எழுதிட்ட, கரண்ட்ல அப்படி 2 எழுதிட்ட, நான் கரண்ட்ல 3 அப்படி எழுதக்கூடாது. 1 2 chronological order. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம வந்து ஒரு ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து அமீபா பேஜ் 1, சூடோபோடியா பேஜ் 2, யுக்ளினா பேஜ் 3, நர்வஸ் சிஸ்டம் பேஜ் 4, இந்த மாதிரி நம்ம ரெக்கார்ட் நோட்ல கொடுக்குறோம்ல சொல்லுமா, அந்த மாதிரி இது. இது எதுக்குன்னா இதை பார்த்தாதான் ஏஜிஎம் சப்மிஷன்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த சீக்வன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. நோட்லாம் முன்னாடிலாம் நோட்லாம் கிடையாதுடா. 1990ஸ்லாம் நோட்லாம் கிடையாது. இப்போ இந்த சீக்வன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வெரி குட், வெரி குட்ரா, சூப்பர். உருவாக்கி வெரி குட். சூப்பர் சலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன லேர்னிங் டா மெயினா உனக்கு அதுல இருந்து? நிறைய லேர்னிங் கிடைச்சிருக்கும்ல. ஓ, ஓகே ஓகே, வெரி குட். சூப்பர் ஜலம், வெரி குட். சி, அதோட அவுட்கம் என்ன தெரியுமாடா? அக்கவுண்டிங் சைக்கிள்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா, அது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு ரெண்டாவது விஷயம் என்னன்னா பொறுமை. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு அக்கௌண்டன்ட் கிட்ட தான் எல்லா ரோல்ஸை விட பொறுமை ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் டு டாக்டர், டாக்டருக்கு அடுத்தது ஒரு அக்கௌண்ட். இப்ப நீங்க லாயர்லாம் பாத்தீங்கன்னா பாவம் பரபர பரபரன்னு இருப்பாங்க. பட் டாக்டர் ஒரு சர்ஜரி ரூம்ல எவ்வளவு பொறுமையா பண்ணணும். அந்த பொறுமைக்கு அடுத்தது நம்ம அக்கௌண்டன்ட் தான். ஏன்னா வி டிசைட் த ஃபியூச்சர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்ல. அந்த பொறுமை உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும் இல்லையா? கரெக்டா? ரொம்ப பொறுமையா டாலரண்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓ, கரெக்ட்.
வெரி குட் செல்லம். சூப்பர் சூப்பர். எக்ஸலண்ட் ரகணா. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய லேர்னிங். ஒவ்வொரு விஷயமும் நீங்க என்ன லேர்ன் பண்றீங்களோ எங்கேயோ லைஃப்ல ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால லேர்ன் பண்றது நல்லதா லேர்ன் பண்ணணும். மைண்டுக்குள்ள எடுத்துட்டு போறது கரெக்டா லேர்ன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு 11th 12த்லயே கொடுத்துருக்கறதுனால உங்களுக்கு அது வந்து இப்ப நீங்க படிக்கும் போதெல்லாம் அது நிறைய எங்கெங்கயோ டச் ஆகும்டா. கண்டிப்பா. இப்ப அந்த நோட்டோட இதுவும் எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றதுதான் தீப்தி. டக்குன்னா வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்னா என்ன வருது அந்த மாதிரி ஒரு பிரேக்கப் கிடைக்கும். இந்த நோட் நம்பர் உங்களோட இஷ்டம் செல்லம். ஆனா இந்த ஃபார்மேட் இவங்க சொல்ற மாதிரி நம்ம போடணும். ஏன்னா இது ஈக்விட்டி முதல்ல ஃபாலோ பண்றது, அப்புறம் ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அலாட்மெண்ட், அப்புறம் நான் கரண்ட் லைபிலிட்டி. சம்டைம்ஸ் இதுல லாங் டர்ம் போரிங்ஸ் வரும் செல்லம். சம்டைம்ஸ் நான் கரண்ட் லைபிலிட்டி இல்லாம இருக்கும். அப்ப நீங்க அந்த டைம்ல வந்து 3 டேஷ் போட்டுட்டு 4 போட்டுக்கலாம். ஓகேவா? இல்ல மேம் எனக்கு இதுவே இல்ல அப்படின்னா நீங்க 3 கரண்ட் லைபிலிட்டி கூட போட்டுக்கலாம். தப்பு கிடையாது. ஓகேவா? டில் யூ ஆர் pretty much கான்ஃபிடென்ட் இதே ஃபார்மேட் நல்ல ஈடிஷன் காப்பி மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இஃப் யூ ஆர் ஃப்ளூவென்ட் இனஃப் டு டேக் இட் அப் கான்ஃபிடென்ட்லின்ற போது எது ரெலவெண்டா சம்பள கொடுத்துருக்காங்களோ அந்த சீக்வன்ஸ் கட 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 ஞாபகம் வரும். ஸோ ஈக்விட்டி ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோச்சலாம். டிவிஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி முதல்ல வருவான். செகண்ட் வந்து இஏ. எக்ஸ்பிரஸ் அவென்யூ ஞாபகம் வச்சுக்கூடா. எக்ஸ்பிரஸ் அவென்யூ தெரியும்ல சொல்லுமா உங்களுக்கு? இஏ இப்படிதான் நான் சொல்லுவேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். டிவிஷன் 1 எக்ஸ்பிரஸ் அவென்யூ. இஏ அசர்ட். அசர்ட் கீழே நான் அசர்ட், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் அசர்ட். செல்லம் நீங்க என்ன பண்ணுங்க, அங்க ஒண்ணு பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் காமிச்சல செல்லம். இது அதுவும் இதோ இது வரைக்கும் அண்ட் அடுத்த சாப்டர்ல இருக்க இதை மட்டும் குட்டி நோட்ல எழுதிக்கோங்க. எழுதிக்கிறீங்களா? இது எழுதினீங்க அப்படின்னா நம்ம வந்து இதோட டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மெண்ட் நிறைய இருக்கு. நம்ம டப்புன்னு சம்முக்கு போக முடியாது. நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஒவ்வொன்னு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கான்டென்ட் என்னெல்லாம் எக்ஸ்பிளைன் அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது எம்சிக்யூக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது சேம் பே பெரிய சம்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ஸ் போடு. ஓகேவா? இது பாருங்க இந்த மாதிரி சொல்லுமா. இப்ப கேபிட்டல் ரிசர்வ்னா என்னது, இப்ப கேபிட்டல் டெம்ஷன் ரிசர்வ்னா அது என்னது, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்லுவேன். என்னது என்னது ரிசர்வ்ஸ் தான் ஆக மொத்தம் எல்லாமே வந்து ஒரு கியூமுலேட்டிவா நம்ம இது பண்ணிக்கிறது தான். ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு 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 ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்னது நீங்க கத்துக்கணும் as an இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஆனா இது படிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தெரிஞ்சுட்டா நல்லது. அதுக்காக எடுக்கிறேன். இப்ப இது படிக்காமே நான் சம் போடலாம்டா. யூ கேன் pretty well go to the sum. ஆனா இது தெரிஞ்சுக்கணும்ன்றது மேண்டேட்டரி. ஏன்னா இதுல இருந்து இம்பாக்ட் வந்து மாடியூல் 1ல இம்பாக்ட் ஆகுது. பின்னாடி எலக்ட்ரிசிட்டி பேங்கிங் அக்கௌண்ட்ல இம்பாக்ட் ஆகும். இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கலாம். சோ உங்களோட டாஸ்க் என்ன இன்னைக்கு, அந்த இந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் ஆமா பிஎன்எல் ஃபார்மேட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்னா அதுக்கு நீங்க இங்கேருந்து நீங்க இன்னொன்னு கூட பண்ணலாம்டா. ஒருவேளை அதை நல்லா பார்த்துட்டு பார்க்காம கூட குட்டி நோட்ல எழுதிக்கோங்க. இல்ல மேம் இன்னும் கொஞ்சம் கூட நான் ஃபைன் டியூன் ஆகணும்னா பார்த்து எழுதுங்க. உங்க சாய்ஸ். பார்க்காம எழுதினா உத்தமம். பார்த்து எழுதினீங்கன்னா ஓகே ஃபைன். ஆனா அதுக்கப்புறம் சம்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி பார்க்காம எழுதி பார்க்குற மாதிரி நான் டெஸ்ட் வைக்கிறேன். இப்படிதான் டெஸ்ட் வைப்பேன். சரி இன்னைக்கு இன்னைக்கு டெஸ்ட் பிஎன்எல் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் டிவிஷன் 1 மட்டும். அதுக்கான பேஸ் வந்து இதோ இப்போ ஷேர் பண்ணிடுறேன். செல்லம் இதுல நான் எல்லா சம்மும் மெஜாரிட்டி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்டா. ஓகேவா? அதனால ஒண்ணுமே ஐயோ என்னடா நியூவா இருக்குன்னு நினைச்சுக்காம இது இப்படி கன்வெர்ட் ஆகுது, இந்த ஃபார்மேட் அப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு ஓஆர்ல எல்பிபி நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடு அதெல்லாம் டவுட் மினிமம் காஸ்ட் மெத்தட் ரோ மெத்தட் நான் இன்னைக்கு டெஸ்ட் வைக்கல செல்லம். ஏன்னா தீப்திக்கு டவுட் இருக்கேன். அப்புறம் வந்து சிஏ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எஃப்எம்ல இதுல வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபுல்லா டெஸ்ட். அகைன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயினா earnings per share, diluted per share,
um, um, prior period items, important topicsலாம் ஓகேவா கண்ணா? ப்ரெவிஷன் ப்ரெவிஷன் அது எஸ்டிமேட்ஸ் இருக்குல்ல அந்த ரெகக்னைசிங் ப்ரெவிஷன் அது. ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 2 கொஷின். ஆடிட்டிங்ல குட்டியா கேட்குறேன்டா, ரொம்ப சின்னதுதான். கொஷினும் கொடுத்தா ஆன்சரும் கொடுத்துட்றேன். ஆன்சர் குட்டியா இருக்கும், அதை எடுத்து படிச்சு பார்க்காம எழுதிருங்க சரியா? ஃப்ளோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், குட்டியா தான் கேட்பேன். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் 2 கொஷின், கொஷினும் கொடுத்துறேன் ஆன்சரும் கொடுத்துறேன், அது படிச்சிருங்க. பிடிஏல கொஷினும் கொடுத்துறேன் ஆன்சரும் கொடுத்துறேன். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல மார்ஜினல் காஸ்டிங் அக்செப்ட் ஆர் பை டிசிஷன் வரைக்கும் கேட்குறேன். புக் சம்ஸ் மட்டும் தான் டச். ஆனா இந்த வாட் ஓகே சொல்லலாம் ரைட்.